இயேசுவில் பிரியமான பங்கு இறை மக்களே, அன்னையினுடைய திருப்பயணிகளே, அனைவரும் சொல்வோம்: இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க, மரியே வாழ்க. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்தை இன்றைய மறையுரை சிந்தனையாக எடுத்துக்கொள்ள விளைகின்றேன். இன்றைய முதல் வாசகம் திருத்தூதர் பேதுரு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசிக்க கேட்டோம். தூய ஆவியாரால் தூண்டப்பட்டு புனித பேதுரு யூத மறையிலிருந்து கிறிஸ்தவ மதத்தை தழுவிய யூத கிறிஸ்தவர்களுக்கு இந்த கடிதத்தை எழுதுகின்றார். என்ன மைய செய்தியாக சொல்ல வருகின்றார்? இந்த மடல் வாயிலாக இந்த உலகத்தில் உள்ள பாவங்களுக்கெல்லாம் காரணம் தீய நாட்டம் என்பதுதான் மைய செய்தியாக அவர்களுக்கு சொல்கிறார். இந்த உலகத்தில் உள்ள பாவங்களுக்கெல்லாம் காரணம் தீய நாட்டம். அது தொடக்கம் முதல் இருந்து வருகின்றது. ஆதாம் ஏவாள் தொடங்கி அந்த தீய எண்ணங்கள் தொடர்கின்றன. என்ன நினைத்தார்கள்? நாங்களும் கடவுளைப் போல மாற வேண்டும் என்று நினைத்தார்கள். அடுத்ததாக படைத்தவருக்கு நிகராக தங்களையே முன்னிலைப்படுத்த அவர்கள் எண்ணினார்கள். இது போன்ற தீய எண்ணங்களால், தீய நாட்டங்களால் தான் அவர்கள் பல்வேறு அருள் கொடைகளை இழப்பதற்கு காரணமாய் இருந்தது. இந்த தீய எண்ணங்கள் தான் நம்மை கடவுளை நோக்கியும் அல்லது சக மனிதனை நோக்கியும் செல்வதற்கு தடையாக இருக்கின்றது. அருள் கொடைகளை இழப்பதற்கும் காரணமாக இருக்கின்றது. ஆனால் நாம் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. அழைக்கப்பட்டவர்கள் இறைவனால் நாம் படைக்கப்பட்ட பொழுது நாம் இறைத்தன்மையை பெற்றிருந்தோம் அல்லவா? அந்த இறைத்தன்மையில் வாழ்வதற்கு இன்றைய வாசகத்தின் வழியாக புனித பேதுரு அழைப்பு விடுக்கின்றார். அருள் வாழ்வில் நாம் வளர அழைப்பு விடுக்கின்றார். இறைவனுக்கு அருகாமையில் நாம் செல்ல அழைப்பு விடுக்கின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த இறைவனுக்கு அருகாமையில் செல்ல என்ன செய்ய வேண்டும்? முதல் படிநிலை இன்றைய முதல் வாசகத்தில் சொல்கிறார். இயேசுவை நீங்கள் அறிவதன் வாயிலாக உங்களுக்கு அருளும் நலமும் பெருகும் என்று புனித பேதுரு சொல்கின்றார். முதலாவதாக நாம் அவரை அறிய வேண்டும் என்றும் சொல்கின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆனால் அந்த இறைவனை அறிந்து அவரை அன்பு செய்து அவரை அனுபவித்து அந்த அனுபவத்தை மக்களிடத்திலே கொண்டு செல்வதற்கு நிறைய தடைகள் இருக்கின்றன. அதுவும் இந்த முதல் வாசகத்திலே குறிக்கப்பட்டுள்ளது. இந்த உலக போக்கிலான காரியங்கள் அந்த கடவுளை, அந்த சக மனிதனை அறிவதற்கு, அன்பு செய்வதற்கு தடையாக இருக்கின்றன. அதிலிருந்து விலகிச் செல்லுங்கள் என்று சொல்கிறார். அதுதான் உண்மை. நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும், இந்த உலகத்தில் பயணப்பட்டாலும் நாம் இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல. நமக்கென்று ஒரு தாய் நாடு இருக்கின்றது. அதுதான் விண்ணகம். அந்த விண்ணகத்தை நோக்கி நம்மை இறைமக்களை வழிநடத்த, இறைவனுடைய அருளை பெற்றுக் கொடுக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறு கருவிகள்தான் அருள் பணியாளர்கள். அந்த கடவுளை நோக்கி இறைமக்களை கூட்டிச் செல்ல, இறைவனுடைய அருள் ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல, பெற்றுக் கொடுக்க ஏற்படுத்தப்பட்ட இந்த சிறு கருவிகள் அருள் பணியாளர்கள். போதிக்கும் பணியாக, புனிதப்படுத்தும் பணியாக, வழிநடத்தும் பணியாக தங்களிடத்திலே ஒப்படைக்கப்பட்ட அந்த இறைமக்களை அவர்கள் அழைத்து செல்கிறார்கள். முன்னுரையில் தந்தை சொன்னது போல, இந்த புண்ணிய பூமியில் அன்னை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த இடத்தில் நிறுவன மற்றும் நிர்வாக பணிகளில் இங்குள்ள பங்கு இறைமக்களுக்கும் அன்னையை நாடி தேடி ஓடி வருகின்ற திருப்பயணிகளுக்கும் ஆன்மீகத்தையும் சமூக காரியங்களிலும் அவர்கள் நிறைய பணிகளை செய்தார்கள். அதுபோல அவர்கள் விட்டு சென்ற இந்த பணியை தொடர்ந்து மென்மேலும் செய்ய இறைவனிடத்திலே அந்த இறைமக்களை அழைத்து செல்ல புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்றார்கள். எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த பணியை அவர்கள் செய்வதற்கு உங்களுடைய ஜெபமும் ஒத்துழைப்பும் ஊக்கமும் தேவை. எனவே இது நாள் வரை இந்த பணியை திறம்பட செய்தவர்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்வோம். அவர்கள் முன்னெடுக்கின்ற அத்துணை இறை பணிகளிலும் சமூக பணிகளிலும் இறைவன் தாமே வழிநடத்த அன்னையினுடைய பரிந்துரை அவர்களுக்கு கிடைக்க, அதுபோல புதிதாக பொறுப்பெடுத்து
இந்த பணியை செய்ய இருக்கின்ற அனைவருக்கும் ஆண்டவர் தாமே அருள் ஆசிரை பொழிந்து வழிநடத்த தொடரும் இத்திருப்பலியில் நாம் ஜெபிப்போம். ஆமென்.